கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வேதத்தை அறிவோம் என்கிற நிகழ்ச்சிக்கு உங்களை நான் அன்புடன் வரவேற்கிறேன். இன்னும் உங்களோடு கூட எஸ்தர் புத்தகத்தை குறித்து தியானிக்க விரும்புகிறேன். இது 7வது பாகமாக வர இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த காணொளி காட்சியை நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த காணொளி காட்சியை உங்களுக்கு அறிந்தவர்களிடத்திலே நீங்கள் பகிரும்படி பட்சமாய் நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, இந்த காணொளி காட்சியை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து என்னுடைய காணொளி காட்சி உங்களை வந்தடைவதற்கு பேருதவியாக இருக்க நீங்கள் அதை செய்ய வேண்டும் என்று சொல்லியும் உங்களிடத்திலே நான் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் இந்த தேவ செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசத்தோடு ஆரம்பிக்கிறேன். இங்கே ஆமான் மொர்தெகாயை தூக்கில் போட வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு ராஜாவை பார்க்க ராஜ அரண்மனையின் முற்றத்தில் வந்திருக்கிறார். ராஜா முற்றத்தில் யார் என்று கேட்கிறார். அதற்கு அங்கிருந்தவர்கள் ஆமான் வந்திருக்கிறான் என்று ராஜாவிடத்திலே சொல்லுகிறார்கள். ஆமான் அரண்மனைக்கு உள்ளே வந்தபோது ராஜா ஆமானை நோக்கி கேட்கிறார். ராஜா ஒருவனை கணவன விரும்பினால் அவனுக்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி, அதற்கு ஆமான், என்னை எண்ணி ராஜா யாரை கணவனுவார் என்று தன் மனதிலே நினைத்து ராஜாவை நோக்கி, ராஜா கணவன விரும்புகிற மனுஷனுக்கு செய்ய வேண்டியது ராஜா உடுத்திக் கொள்கிற ராஜ வஸ்திரமும் ராஜா ஏறுகிற குதிரையும் அவர் சிரசிலே தரிக்கப்படும் ராஜமுடியும் கொண்டு வரப்பட வேண்டும். அந்த வஸ்திரமும் குதிரையும் ராஜாவுடைய பிரதான பிரபுகளின் இடத்திலே ஒருவரிடத்திலே கொடுத்து, ராஜா கணவனுகிற மனுஷனை அலங்கரித்த பின் அவனை குதிரையின் மேல் ஏற்றி நகர வீதியிலே உலாவும்படி செய்து, ராஜா கணவன விரும்புகிற மனுஷன் இப்படி செய்யப்படுவான் என்று அவனுக்கு முன்பாக கூறப்பட வேண்டும் என்றார். ஆமான் மிகுந்த சந்தோஷத்தில் இருக்கிறான். அவன் முகத்திலே பிரகாசம் தெரிகிறது. நடக்க போகிற காரியங்களை அறியாததனாலே அவன் மகிழ்ச்சி கடலிலே அங்கே திகழ்கிறான். நகர வீதிகளிலே ராஜாவை விட மிகவும் கம்பீரமாக நான் வலம் வரப்போகிறேன். அப்பொழுது ஜனங்க, இந்த தேசத்தினுடைய ஜனங்கள் எல்லாம் என்னை பார்த்து, குதிரையிலே ராஜாவை விட எவ்வளவு கம்பீரமாய் நம்முடைய ஆமான் வருகிறான் என்று சொல்லி என்னை குறித்து இந்த தேசத்தில் எங்கும் பேசுவார்கள். இங்கே காண்பவர் மட்டுமல்ல, இந்த நிகழ்ச்சியை இந்த தேசமெங்கும் இது பரவும். ஆமானுடைய மகிமை, அவருடைய கனம், அவருடைய புகழ் எவ்வளவு உயரமாய் இருக்கிறது என்பதை இந்த தேசம் காணும் என்றெல்லாம் தனக்குள்ளாய் அவன் சொல்லிக் கொண்டிருக்கிறான். ஆனால் இந்த மொர்தெகாயை நான் இந்த நகர்வலம் வந்து முடித்த பிறகு அவனை தூக்கில் போடுகிற காரியத்தை பார்த்து கொள்ளலாம் என்று அவன் நினைத்திருக்க கூடும். அடுத்து ராஜா சொன்னதுதான் ஆமானை தூக்கி வாரி போட்டது. ஆமான், நீ சொல்லுவது சரிதான். சீக்கிரமாய் நீ சொன்னபடி ராஜ வஸ்திரத்தையும் குதிரையும் கொண்டு போய் ராஜா அரண்மனை வாசலிலே உட்கார்ந்து இருக்கிறானே யூதனாகிய மொர்தெகாய், அவனுக்கு அந்த பிரகாரம் செய். நீ சொன்ன எல்லாவற்றிலும் ஒன்றும் தவறாதபடி நீ பார்த்துக்கொள் என்று சொல்லி அவன் அங்கே ஒரு கட்டளையாக ஆமானுக்கு பிறப்பிக்கிறான். பிரியமானவர்களே, இது அவனை இடிதாக்கியதை போல அவன் உணர்ந்திருக்க கூடும். எல்லாம் ஒரு நொடிப்பொழுதில் பகல் கனவு போல் பறந்து விட்டது. அவன் மிகுந்த சோர்வுக்குள்ளாகி இருப்பான். அவன் இப்படி கூட நினைத்திருப்பான், இது முதலில் தெரிந்திருந்தால் இவ்வளவு பிரமாண்டமான ஏற்பாடுகளை செய்ய சொல்லி இருக்க மாட்டேன் என்றெல்லாம் அவன் எண்ணி இருக்கக்கூடும். என்னை ஒரு புழு என்று கூட மதிக்காதே அந்த மொர்தெகாய்க்கு இவ்வளவு சிறப்பு செய்ய போகிறோமே, நான் எப்படி இதை என் கண்களால் பார்ப்பது? இனி அவனை தூக்கில் போட முடியுமோ?
ஐயோ, எனக்கு இருந்த கனம், மகிமை, புகழ் எல்லாம் அவனுக்கு போய்விட்டதே என்று சொல்லி அவன் உள்ளம் கலங்கியிருக்கும். நான் எந்த மூஞ்சியோடு என் சிநேகிதர்களை, என் மனைவியை, என் பிள்ளைகளை பார்ப்பேன்? இனி மக்கள் மதிப்பார்களா என்று புலம்பி இருப்பான். பிரியமானவர்களே, முர்தகாயை தூக்கில் போட வேண்டும் என்று அரசனிடம் அனுமதி கேட்க வந்தவனுடைய நிலைமை இப்பொழுது தலைகீழாக மாறியது. தான் என்ன நினைத்தானோ அதற்கு நேர் எதிர்மாறாக அவன் யாரை வெறுத்தானோ அவனுக்கு அந்த கனமும் புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் போகிறது என்பதை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. 2ஆம் நாள் விருந்திலே திராட்சசம் பரிமாறும் போடும்போது ராஜா எஸ்தரை நோக்கி, எஸ்தர் ராஜாத்தியே, உன் வேண்டுதல் என்ன? அது உனக்கு கொடுக்கப்படும். நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் கிடைக்கும் என்று சொன்னான். அப்பொழுது ராஜாத்தியாக எஸ்தர் பிரதித்திரமாக, ராஜாவே, உன் கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தது. ராஜாவுக்கு சித்தமாயிருந்தால் என் வேண்டுதலுக்கு என் ஜீவனும், என் மன்றாட்டுக்கு என் ஜனங்களும் எனக்கு கட்டளையிடப்படுவதாக என்று சொல்லி தன்னுடைய மக்களுக்கு அவன் ராஜாவினிடத்திலே வேண்டுதல் செய்கிறார். எங்களை அழித்துக் கொண்டு நிர்மூலமாக்கும்படி நானும் என் ஜனங்களும் இப்போது விற்கப்பட்டு விட்டோம். அடிமைகளாகவும் வெள்ளோட்டியாகவும் விற்கப்பட்டு போயிருந்தால் நான் இப்போது மௌனமாய் இருந்திருப்பேன். ஆனால் இப்பொழுதோ ராஜாவுக்கு உண்டான நஷ்டத்துக்கு அந்த சத்துரு உத்தரவாதம் பண்ண முடியாது என்றால், அப்பொழுது அகஸ்வேர் மறுமொழியாக ராஜாத்தியாக எஸ்தரை நோக்கி, இப்படி செய்ய துணிகரம் கொண்டவன் யார்? அவன் எங்கே என்றான். அதற்கு எஸ்தர், சத்ருவும் பகைஞனுமாகிய அந்த மனிதன் இந்த துஷ்ட ஆமான் தான் என்றான். அப்பொழுது ராஜாத்திக்கு முன்பாக ஆமான் திகழடைந்தவனாக, அவன் சோர்ந்து போனவனாக அவன் இருந்தான். ஐயோ, இனி நான் உயிரோடு இருக்க முடியாது, ராஜா கண்டிப்பா எனக்கு மரண தண்டனை கொடுப்பார் என்று சொல்லி ராஜாத்தியிடத்திலே தன்னுடைய உயிருக்காக போராடுகிற சூழ்நிலையிலே அவன் தள்ளப்பட்டவனாக அங்கே நாம் பார்க்கிறோம். ராஜா உக்கிரத்தோடு இதை கேட்ட பொழுது ராஜா உக்கிரத்தோடு திராட்சை பந்தியை விட்டு எழுந்து அரமனை தோட்டத்துக்கு போனான். ஆமான் தனக்கு உயிர் பிச்சை கொடுக்கும் எஸ்தரிடத்திலே வேண்டிக் கொள்கிறான். உருண்டு பிறண்டு அழுகிறான். ராஜா திடீரென்று அரமனை தோட்டத்தில் இருந்து திராட்சரசம் பரிமாறப்பட்ட இடத்திற்கு திரும்பி வருகையிலே எஸ்தர் உட்கார்ந்திருந்த மெத்தையின் மேல் ஆமான் விழுந்து கிடந்தான். அப்பொழுது ராஜா, நான் அரண்மனையில் இருக்கும் போதே என் கண்முன்னே இவன் ராஜாத்தியை பலவந்தம் செய்ய வேண்டும் என்று இருக்கிறானோ என்றான். இந்த வார்த்தை ராஜாவின் வாயிலிருந்து பிறந்த உடனே ஆமானின் முகத்தை மூடி போட்டார்கள். அப்படியே ஆமான் மொர்தெகாய்க்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தானே, அந்த தூக்கு மரத்திலே ஆமானை தூக்கில் போட்டார்கள். அப்பொழுது ராஜாவின் உக்கிரம் தணிந்தது. பிரியமானவர்களே, முற்பகல் செய்யும் பிற்பகல் தானாய் வரும் என்று சொல்லி நம்மிடத்திலே ஒரு பழமொழி இருக்கிறது. கெடுபவன் கேடு நினைப்பான் என்றெல்லாம் நாம் சொல்லுகிறோமே. இப்படிப்பட்ட பழமொழிக்கு சொந்தக்காரனாய் ஆமான் மாறினதை இங்கே நாம் பார்க்க முடிகிறது. இந்த சம்பவம் எஸ்தர் வரலாற்றில் ஒரு சம்பவத்தை வரலாற்று ஆசிரியர்கள் இது ஒரு சதுரங்க விளையாட்டுக்கு இடையாக சொல்லுகிறார்கள். ராணிக்கும் சாத்தானுக்கும் இடையே நடைபெறும் சதுரங்க விளையாட்டு. சாத்தான் ராஜாவை பயன்படுத்தி யூதர்களை அழிப்பதற்காக காய்களை நகர்த்துகிறான். தேவன் எஸ்தர் ராஜாத்தியை பயன்படுத்தி அங்கே காய்களை நகர்த்துகிறான். இங்கே சாத்தான் செக் வைக்கிறான் எஸ்தருக்கு. ஆனால் எஸ்தர் ராஜாத்தி சாத்தானுக்கு செக்மேட் வைத்து யூதர்களை அழிவிலிருந்து காப்பாற்றி வெற்றி பெறுகிறார். அதுதான் இந்த கதையினுடைய கருப்பொருள். வேதிய பெர்சிய சட்டங்கள் இயற்றப்பட்டால் அதை மாற்ற முடியாது. வேதிய பெர்சிய வரலாற்றில் முதலாக அரசனுடைய கட்டளை மாற்றப்பட்டது இங்குதான் என்று சொல்லி
வரலாற்று ஆசிரியர்கள் தங்கள் வரலாறுகளை பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். யூதர்களுக்கு விரோதமாக அவர்களை அழிப்பதற்கு போடப்பட்ட சட்டம் மாற்றப்பட்டு யார் யூதர்களை அழிக்க விரும்புகிறார்களோ அந்த மக்களை அழிக்கும்படி யூதர்கள் காப்பாற்றும்படியாக இந்த சட்டம் அங்கே மாற்றப்பட்டது. பிரியமானவர்களே, இங்குதான் நாம் ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும். தேவன் காரியங்களை எப்படி இருந்தாலும் மாற்றுவார். நாம் ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும். தேவன் சில நேரங்களிலே கிரியை செய்யாத போல் நம் கண்ணுக்கு தோன்றும். ஆனால் தேவன் கிரியை செய்து கொண்டேதான் இருப்பார். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்ற வசனம் வெறுமனே சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல, அது தேவனுடைய ஜீவ வார்த்தை. அந்த வார்த்தைக்குள் உயிர் இருக்கிறது. உயிர் இருக்குமானால் அது செயலிலும், அது அந்த வார்த்தை செயலிலும் இருக்கும். அது செய்து முடிக்கக்கூடிய வல்லமையும் அந்த வார்த்தைக்கு இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ராஜாவின் வார்த்தையும் அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்த எல்லா நாடுகளிலும் எல்லா பட்டணங்களிலும் யூதருக்குள்ளே இப்பொழுது மகிழ்ச்சியும் களிப்பும் விருந்தும் கொண்டாட்டமும் ஏற்பட்டது. யூதருக்கு பயப்படுகிற பயம் அந்தந்த தேச ஜனங்கத்தை பிடித்ததினாலே அவர்களிலே அநேக யூத மார்க்கத்திலே சேர்ந்து யூத மார்க்கத்தை அமைத்தார்கள். யூத மார்க்கத்திற்கு மாறினார்கள். பிரியமானவர்களே, இந்த அரசாணையின் மூலமாக பெர்சிய ராஜ்யத்துக்குட்பட்ட எல்லா தேசங்களிலும் யூதருக்கு எதிராக இருந்தவர்கள் எல்லோரும் அழிக்கப்பட்டு விட்டார்கள். குறிப்பாக ஆமானின் வம்சமான அமலேக்கியர் முற்றும் அழிக்கப்பட்டு விட்டார்கள். பிரியமானவர்களே, நாம் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். தரியு ராஜா அரசாண்ட காலத்தில் அங்கிருந்த அந்த பெர்சிய ராஜ்யத்தில் இருந்த அரண்மனையிலே இருந்தவர்கள் இந்த தானியேலை எப்படியாவது கொன்றுவிட வேண்டும், அவனுக்கு எதிராக சதி திட்டங்களை தீட்டி அவனை கொன்றுவிட வேண்டும் என்று தீர்மானித்து ஒரு சதி திட்டத்திற்கு அரங்கேற்றி அதற்கு தரியு ராஜாவினுடைய மோதிரத்தின் முத்திரை வைத்து அதை கட்டளையாக ஏற்றிவிட்டார்கள். அதன்படி இந்த தானியேல் சிங்க குகை கெபியிலே போடப்படக்கூடிய சூழ்நிலை அங்கே ஏற்பட்டு விட்டது. ராஜாவினாலே அதை மாற்ற முடியாது. பெர்சிய ராஜ்யத்திலே ஒரு சட்டம் இயற்றப்பட்டு விட்டால் அது ராஜாவால் கூட மாற்ற முடியாது என்று சொல்லுகிறார்கள் அரசியல் வல்லுநர்கள். பிரியமானவர்களே, அதனாலே தானியேல் சிங்கக்கெபியிலே போடப்பட்டு விட்டார். இந்த தானியேல் ராஜாவுக்கு மிகவும் நெருங்கியவனாக இருக்கிறார். அவனுக்குள் இரவெல்லாம் தூக்கம் வரவில்லை. அந்த அன்னைக்கு அன்று அவன் எந்த களியாட்டுகளையும் அவன் விரும்பவில்லை. அவன் எப்பொழுது பொழுது விடியும் என்று காத்து கொண்டிருந்தவனாய் அன்று இருந்தான். பொழுது விடிந்தவுடனே வேகமாய் ஓடி சிங்கக்கெபியினுடைய அருகிலே போகும்போது, தானியேலே, உன்னை தப்புவிக்கிற தேவன் உன்னை சிங்கத்தின் வாயிலிருந்து தப்புவித்தாரா என்று கேட்டான். அப்போதுதான் இந்த தேவன் சிங்கத்துடைய வாய்களை அடைத்து போட்டார். நான் இப்பொழுது உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னான். பிரியமானவர்களே, அப்படி மாற்றப்படாத சட்டம். ஆனால் இந்த அகஸ்வேர் காலத்தில் அதே பெர்சிய ராஜ்யத்திலே யூதர்களுக்கு எதிராக போடப்பட்ட சட்டம் திரும்ப பெறப்பட்டு யார் யூதர்களை அழிக்க வேண்டும் என்று அந்த சட்டம் இயற்றப்பட்டதோ அவர்களுக்கு எதிராக யூதர்கள் அவர்களை அழிக்கும்படி அந்த சட்டம் மாற்றப்பட்டு விட்டது. பிரியமானவர்களே, இதுதான் தேவனுடைய திட்டம். தேவன் காரியங்களை சரியாக திரைக்கு பின்னால் இருந்து நகர்த்தி கொண்டு போவார். அதனால் தான் இந்த புத்தகம் வேதாகமத்தில் கூட இடம்பெற்று இருக்கிறது. காரணம், யூத மக்களை காப்பாற்றி அவர்களை அழிவிலிருந்து காப்பாற்றிய சம்பவம் இந்த வரலாற்றிலே இந்த எஸ்தர் புத்தகத்திலே பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. பிரியமானவர்களே, எனக்கு அன்பான தேவ சனமே, நான் இத்தோடு இந்த காணொளி காட்சியை நான் இங்கே நிறைவு செய்ய விரும்புகிறேன். அடுத்த காணொளி காட்சி எஸ்தர் புத்தகத்தின் கடைசி காணொளி காட்சியாக இருக்கும் என்று சொல்லி நம்புகிறேன். முடியும் கூடுமானால் அந்த காணொளி காட்சியிலே யார் இந்த அமலேக்கியர்கள், ஏன் தேவன் இவர்களை அழித்து ஒழிக்க வேண்டும், முற்றிலுமாய் அழித்து ஒழிக்க வேண்டும் என்று சொல்லி தேவன்
இஸ்ரவேல் மக்களுக்கு கட்டளையிட்டார் என்பதெல்லாம் குறித்து நாம் அந்த காணொளி காட்சியிலே பார்ப்போம். பிரியமானவர்களே, இந்த காணொளி காட்சி உங்கள் அனைவருக்கும் பிரயோஜனமாக இருக்கும் என்று நம்புகிறேன். தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.